ஈரானில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத உச்ச தலைவராக இருந்த அலி காமேனி 30 குண்டுகளில் கொல்லப்பட்டிருப்பதை விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு அரசியலில் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தவர் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வந்துப்பார் என்று அறைக்கூவல்களால் உலகம் முழுவதும் அறியப்பட்ட அலி கமேனி ஈரானில் தன்னை சக்தி வாய்ந்த தலைவராக செதுக்கிக் கொண்டவர் என்றே சொல்லலாம். 1939 ஆண்டு ஈரானின் மஷாட்டில் நகரில் இஸ்லாமிய மதகுரு ஒருவருக்கு மகனாக பிறந்தவர் அலி கமேனி. சிறு வயதில் கல்வியையும் தாண்டி குரானை படிப்பதில் அதீத ஆர்வம் கொண்ட அலி கமேனி 11 வயதிலேயே மதகுருவாக தகுதி பெற்றார். மதகுருவாக இருந்தவர் அப்போதைய ஈரான் மன்னர் ஷாவை கடுமையாக விமர்சிப்பவராக அறியப்பட்டார். மன்னர் ஷாவின் இரகசிய போலீசால் கமேனி தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். 1979 இஸ்லாமிய புரட்சியில் ஷாவுக்கு எதிராக போராடியவர் அலி கமேனி. இஸ்லாமிய புரட்சியில் மன்னர் ஷா முகமது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதும் ஷியா மதகுருவான அயத்துல்லா கமேனி தலைமையில் ஈரானில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அயத்துல்லா கமேனியின் நம்பிக்கைக்குரியவராக உருவெடுத்த அலி கமேனி 1981 ஈரான் அதிபரானார். 1989 அயத்துல்லா கமேனி மறைவை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவரான அலி கமேனி அரசாங்கத்தை வழிநடத்தினார். ஈரானில் அதிபர் பதவி இருந்தாலும் அதிக அதிகாரம் கொண்டவர் உச்ச தலைவர் அலி கமேனிதான். ஈரானின் புரட்சிகர காவல் படை உட்பட இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த அலி கமேனி எந்த ஒரு பொது கொள்கை சார்ந்த விவகாரங்களிலும் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அரிதாகவே வெளியே காணப்படுபவராக இருந்தார். 1981 தெஹ்ரான் மசூதியில் நடந்த ஒரு கொலை முயற்சியில் அவருடைய வலது கை செயலிழந்தது. வலது காது கேட்கும் திறனை இழந்தது. குண்டுவெடிப்பில் நரம்புகள், நுரையீரலில் சில பகுதிகள் சேதமடைந்தும் அதிசயமாக உயிர் பிழைத்த அலி கமேனி, என் மூளையும் நாக்கும் வேலை செய்தால் தனக்கு கைகள் தேவையில்லை, என் மூளையும் நாக்கும் போதும் என்று கூறியிருந்தார். அமெரிக்கா இஸ்ரேலை கடுமையாக எதிர்த்த அவரது ஆட்சியில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான பொருளாதார தடைகளால் ஈரான் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எதிரான குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வது ஈரான் தான் என்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியது இஸ்ரேல். காசா போரை தொடர்ந்து 2025 ஜூனில் இஸ்ரேல் ஈரான் போர் வெடித்தது. 12 நாள் போர் ஈரானின் அணுசக்தி தளங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் முடிந்தது. ஆனால் கமேனியை வேட்டையாட வேண்டும் என்ற இஸ்ரேலின் பிளான் கைகூடவில்லை. இந்த சூழலில் சமீபத்தில் ஈரானில் அலி கமேனி அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்தது. அலி கமேனிக்கு உள்நாட்டிலும் அமெரிக்காவிடமிருந்தும் தொடர்ச்சியாக நெருக்கடி அதிகரித்தது. போராட்டக்காரர்களை கொன்றால் ஈரானை தாக்குவோம் என்று மத்திய கிழக்கில் படைகளை குவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்ச்சியாக ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிட மறுப்பதாக கூறி இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. 36 வருடங்களுக்கு மேலாக ஈரானில் அசைக்க முடியாத தலைவராக இருந்த அலி கமேனி கொல்லப்பட்டது எப்படி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மத்திய தெஹ்ரானில் அலி கமேனியின் ஒவ்வொரு நகர்வையும் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA பல மாதங்களாக கண்காணித்திருக்கிறது. சனிக்கிழமை அலி கமேனி ஈரான் உயர்மட்ட தலைவர்கள், இராணுவ அதிகாரிகளோடு சந்திக்க இருப்பதாக உளவு தகவலை CIA இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அலி கமேனி மற்றும் ஈரான் உயர்மட்ட தலைவர்கள் சந்திப்பை நடத்திய அலுவலகத்தில் இஸ்ரேல் விமானப்படை 30 குண்டுகளை வீசியதாகவும் அதில்தான் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.